ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது ரோமர் 10:4 விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு, இந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு. அப்ப நீதி என்பது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பல குற்றங்கள் புரிந்திருப்போம். ஆனாலும் நீதிபரராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், விசுவாசித்து ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், என் பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசிக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு நீதி வழங்குபவராக இருக்கிறார். அப்ப நீதி என்பது மன்னிக்கிற ஒரு நிலை நமக்கு கொடுக்கிறது. நான் மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்கே பார்ப்போம் 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய பாவங்களை சிலுவையிலே அடித்து உடைத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் இருக்க மாட்டோம். பாவ வாழ்க்கையை விட்டு நாம் வெளியிலே வர நாம் முயற்சி செய்வோம். அப்ப விசுவாசம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆல்ரெடி அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மிலே இருக்குமானால் நாம் துணிகிற பாவத்தை நாம் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நீதிபரராய் இருக்கிறார். ஒரு தடவை நீங்கள் ரட்சிப்புகளாக வந்துவிட்டீர்களானால் மறுபடியும் அந்த துணிகிற பாவத்திற்கு நாம் செல்ல மாட்டோம். விசுவாசத்தை பற்றி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் படிக்கிறேன், 7ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படிக்கு யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். 8வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரு கூட போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், நான் ஒரு ஆட்சிக்கு கீழே வேலை செய்கிறவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றவனை போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான், இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவன் செய்ய மாட்டான். ஆனாலும் நான் பாத்திரன் இல்லை ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, எனக்கு எல்லா வசதியும் உண்டு, ஏன் என்னால் செய்ய முடியல என்பது விசுவாசமா? ஆண்டவரே, எனக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் சொஸ்தமடைவேன், என் வாழ்க்கை மாறும், என்னுடைய இருதயம்
மாறும் என்ற அந்த உள்ளம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் கர்த்தர் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருப்பார், நமக்கு பதிலளிக்கிறவராக இருப்பார். நாம் எதை ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தில் நாம் கேட்டாலும் நாம் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில கூட 100க்கு அதிபதி எல்லா அதிகாரமும் பெற்றவனாயிருக்கிறான். நாமும் கூட எல்லா வசதியும் நமக்கு இருக்கும், எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கும், நம்மளுக்கு எல்லா பண பலமும் இருக்கும், ஆள் பலம் இருக்கும். ஆனாலும் விசுவாசம் நம்மிடம் இல்லை என்றால் கர்த்தர் சுகம் தர மாட்டார். விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் உடையவர்களாய் எத்தனை அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அதிகமாக்குகிற அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது சும்மா வராது, ஜெபம் செய்தால் மாத்திரம்தான் வரும். அதை தான் இங்க நம்ம படிக்கிறோம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இங்க நாம் பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் எல்லார் கால்களும் முடங்கும்படி கர்த்தர் என்கிற நாமம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளுடைய வாயினாலே கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் நடக்கும். இந்த நாளில் கூட வசனத்தை படிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். வேத வசனத்தை நாம் தினந்தோறும் தியானிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். நம் பிள்ளைகளுக்கும் அதை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஏதோ நம்ம ஆலயத்துக்கு போனோம், பிரசங்கம் கேட்டோம், பிரசங்கம் கேட்டுட்டு சும்மா போயிட்டு எம்டியா வர்றதில்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவரை உண்மையாய் நாம் நேசிக்கிறோமானால், நாம் உண்மையாய் விசுவாசித்தோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். உலகத்திலே எந்த ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அந்த ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாள் கூட நீங்க சொல்ற ஒரு வசனம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வார்த்தைகளை நாம் திருப்பி சொல்லுவோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பட்சத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிற பட்சத்தில் நீங்கள் ரட்சிப்புகளாக வருவீர்கள். கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை ஒரு விசுவாசியாக மாற்றுவார். விசுவாசத்தினாலே உங்களை நிரப்புவார். எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சுகவீனப்பட்டாலும், என் நண்பர்கள் சுகவீனப்பட்டாலும், ஒருவேளை எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழப்பிலிருந்து கர்த்தர் எங்களை உயர்த்துவார், எங்களை காப்பாற்றுவார், எங்களை சத்தியத்திலே நடத்துவார் என்று சத்திய ஆவியானவரை நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.